ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஆர்சிபி விஸ் கேகேஆர் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், டாஸ் வின் பண்ண ஆர்சிபி அணி நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேகேஆர் பேட்டிங் இறங்கினாங்க. நல்ல பிளானிங்கோட வந்திருந்தாங்க ஆர்சிபி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பா வந்து இந்த லீடர்ஷிப் குரூப்ல இருக்கிற ஒரு ஃபேப் டு பிளேசிஸ், அதுக்கப்புறம் விராட் கோலி, தினேஷ் கார்த்திக், இவங்க 3 பேரும் ஃபயர்ட் அப்பாவே இருந்தாங்க. டீமை பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, சோ கேகேஆரோட பேட்டர்ஸ் பில் சால்ட் வந்து 14 பால்ல 48 ரன் பயங்கரமா அடிச்சாரு. நரேன் இன்னைக்கு பெருசா ஆடல, அங்கிரீஸ் ரகுவன்சியும் ஆடல, வெங்கடேஷ் ஐயரும் பெருசா ஆடல. சால்ட் 48 ரன்ல அவுட் ஆனார் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சது அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் பொறுமையா 36 பால்ல 50 ரன் 138 ஸ்ட்ரைக் ரேட்ல. ரிங்கு சிங் ஒரு 16 பால்ல 24 ரன். ஓகே, பட் கடைசியில வந்து ரமன்தீப் சிங் 9 பால்ல 24 ரன், 2 4 2 6 அடிச்சாரு. சோ ஸ்கோர் இதனால வந்து சீரான இடைவெளிகள்ல விக்கெட் விழுந்திருந்தாலுமே 222 வந்து போயிருச்சு. மதிய நேரம் இது ஒரு நல்ல ஸ்கோர் தான், சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க ஆக்சுவலி ஆர்சிபி. அண்ட் கோலி, டூ பிளிசஸ் இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் விக்கெட்டை விட்டாங்க. கோலி 18 ரன்லையும் டூ பிளிசஸ் 7 ரன்லையும். அது விராட் கோலியோட விக்கெட் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சிக்கா ஆனிச்சு. ஏன்னா அது நோ பால்லா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு அவரு. பட் ஆனா அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் அண்ட் ரஜத் பட்டிதாருக்குள்ள ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப், 2 பேருமே 50+ கிராஸ் பண்ணாங்க. எஸ், அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இந்த கேமை எடுத்துட்டு போயிருச்சு கிட்டத்தட்ட ஆர்சிபி கிட்ட. நான் நினைச்சேன் ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேம் வந்து அதுக்கப்புறம் தான் திரும்பினுச்சு. ரசல்ட்ட ஓவரை கொடுத்தாரு. ஏன்னா ஸ்பின்னர்ஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். ரசல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஓவர்ல 2 விக்கெட்டையும் எடுத்தாருங்க. வில் ஜாக்ஸ் 55லையும் ரஜத் பட்டிதார் 52லையும் அவுட் ஆனாங்க. அங்கேருந்து மறுபடியும் கேம் வந்து கேகேஆர் கையில போயிருச்சு. கிரீன் வந்து 6 ரன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் லாம்ரோ ஒரு 4 ரன்ல வந்து மறுபடியும் நரேன்டே அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்தபடியா பிரபு தேசாய், தினேஷ் கார்த்திக் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. எஸ், சீரியஸ்லி இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா கேமை த்ரூ அவுட்டா எடுத்துட்டு போயிடலாம், பெரிய ஷாட்டுக்கு போவேனா, பொறுமையா நின்று 1-2 ஓடினாலே கேம் கைக்குள்ள வந்துடும் நினைச்சுதான் தினேஷ் கார்த்திக் அண்ட் பிரபு தேசாய் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு லெவல்ல பிரபு தேசாய் ஒரு ஓவர் ஃபுல்லா சுத்தி அடிக்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்துல அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. கொஞ்சம் அது இருக்கும், எல்லா பேட்ஸ்மேனுக்கும் இருக்கும். ஓகே, சோ அடுத்த ஓவர்ல சுத்த போயிட்டு அவர் வந்து ஹர்ஷித் ராணாவோட ஓவர்ல விக்கெட் விட்டாரு. அங்க தினேஷ் கார்த்திக் உண்மையுமே மனசே போயிருச்சுங்க. ஏன்னா அவர் என்ன பிளான்ல இருந்தாருன்னா 2 பேரும் தான் இருக்கும், பின்னாடி பேட்ஸ்மேன் இல்ல, சோ நம்ம விளையாண்டு கொடுத்தாதான் நம்ம கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற பிளான்ல தான் போயிட்டு இருந்தாங்க. பிரபு தேசாய் வேற இம்பாக்ட் பிளேயர். ஓகே, வேற ஆப்ஷனே கிடையாது பேட்டிங்க்குன்னு யோசிச்சுதான் அவங்க அப்படி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா பிரபு தேசாயோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா நான் தினேஷ் கார்த்திக் போராடினாரு. ஸ்டார்க்கோட ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாண்டா சார், ரசலோட ஓவர்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. பட் மறுபடியும் ரசல் ஸ்ட்ரைக் பண்ணாரு. எஸ், அந்த 18வது ஓவர், அதாவது லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி ஒரு 19வது ஓவர்னு வச்சுக்கலாம். எஸ், அந்த ஓவர்ல வந்து கடைசி பால் விக்கெட் விட்டாரு. அவ்வளவுதான், கேம் முடிஞ்சிருச்சு. அங்கே நினைச்சா அவுட் ஆஃப் சிலபஸா வந்தாருங்க கரண் சர்மா. அவர் ஆல்ரெடி சும்மா நின்றுட்டு இருந்தார்ல, அவர் வந்து ஸ்டார்க்கோட ஓவர்ல 3 6 அடிச்சு கடைசியில ஒரு பாலுக்கு 2 ரன்னுங்கிற மாதிரி கேமை கொண்டு வந்துட்டாரு. அவரோட விக்கெட் விழுந்துருச்சு. இன்கேஸ் அவர் நின்று ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு அந்த ஒரு பால்ல நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பால்ல 1 ரன் அடிச்சுட்டு இன்னொரு ரன் ஓடுறப்ப ரன் அவுட் ஆயிட்டாங்க. எஸ், கிட்டத்தட்ட 8 கேம் விளையாண்ட ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா 7 தோல்வி ஒரே ஒரு வெற்றி. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் ஐபிஎல் 2024 ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் மிராக்கிளா ஏதாவது நடந்து 6க்கு 6 ஜெயிச்சு, அதுக்கப்புறம் மேல இருக்கிற டீம் நிறைய தோத்து, அப்புறம் அந்த டீம் தோத்து, இந்த டீம் ஜெயிச்சு, இந்த டீம் விளையாடாம போய் இப்படி நின்று இப்பெல்லாம் பண்ணி பெர்முடேஷன் காம்படேஷன்ஸ் போட்டாதான் இதுக்கப்புறம் ஆர்சிபி உள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட 8 கேம் விளையாடி 7 கேம் தோத்துட்டீங்க, ஒரு ஃபுல்லா ஒரு செட்டே தோத்துட்டீங்க அப்படின்னா கஷ்டம். எப்பவுமே நிறைய டீம்ஸ் வந்து 7 மேட்ச் வின் பண்ணிலாம் உள்ள வந்திருக்காங்க. சிஎஸ்கே கூட உள்ள வந்திருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லல. பட் அது வேற, அப்பையில 8 டீம் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 டீம் ஆயிருச்சு. இப்போ டோர்னமெண்டோட ஃபேஸே மாறிடுச்சு. ஏன்னா மேல இருக்கிற டீம்ஸ் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது மேல 2வது இருக்கிற டீமுக்கும் 3வதுல இருக்கிற டீமுக்கும் வெற்றி ஒன்று தான், நெட் ரன் ரேட்ல தான் டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. ஓகே, சோ இதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி மேபி இன்னும் அவங்க வந்து 6க்கு 6மே எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. அப்படி ஜெயிச்சாலும் வாய்ப்பு இல்லை, அப்படி ஜெயிக்கவும் முடியாது. மேபி எங்கேயாவது ஒரு மேட்சாவது தோக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதாங்க, ஆர்சிபி இந்த வருஷம் காலி. உமன்ஸ் ஐபிஎல் ஆன WPL நடந்த ஆர்சிபி வின் பண்ணப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த வாட்டி மென்ஸ் டீமும் வின் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனதர் 1 இயர் ஆர்சிபி ஐபிஎல்ல உள்ள வராம வெளில போறாங்க. இந்த வருஷமும் ஈசாலா கப் நமது கிடையாது. பட் நான் இதை வந்து காமெடிக்கோ கலாய்ச்சோலாம் பேசல. உண்மையுமே ஒரு கஷ்டங்க. 17 வருஷமா ஒரு டீம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க
அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையுமே ரொம்ப இது. அண்ட் எனக்கு என்னன்னா மேனேஜ்மெண்ட் மேலதான் செம காண்டு. ஏன்னா ஆப்வியஸ்லி நல்ல டீமை எடுக்கணுங்க. டீம் எடுத்தாதான் அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். சும்மா நீங்க டீமை லூஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு மேல இருக்கிற பேட்டர்ஸ் நம்பியே தான் இருக்காங்க. இத்தனை வருஷம் ஆர்சிபில நீங்க சொல்லுங்க ஒரு எக்ஸ்ட்ரானரியான பவுலரை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிராஜ் ஓகே, சிராஜுக்கு வந்து சிராஜ் தி மோஸ்ட் இம்ப்ரூவ்டு கிரிக்கெட்டர், அவர் ஓகே. பட் அவரை தாண்டி ஒண்ணுமே இல்லைங்க. எஸ், அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான முக்கியமான ஒரு டீமா அது வந்து இருக்கு. நம்ம சீரியஸ்லி வந்து பஞ்சாப், டிசி இவங்களை எல்லாம் வந்து இந்த ஆர்சிபி இவங்க எல்லாம் ஒரே கோட்ல தான் வைக்கணும். ஓகே, இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட டீம்ஸ் தான். பட் ஹோப்ஃபுல்லி அடுத்த இயர் மெகா ஆக்ஷன் எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு ஒரு நல்ல புது டீமை, ஒரு ஃப்ரெஷ்ஷான டீமை, நல்ல டேலண்ட்ஸ் இருக்கிற டீமை உருவாக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு ஐபிஎல் ஆர்சிபிக்கு. உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.